Guys, welcome to Python web series. ஸோ இன்றைக்கி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்ன, அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிமார்ஃபிசம்ன்ற வேர்டுக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாலிமார்ஃபிசம் இன் த சென்ஸ், பாலின்னா மெனி, மார்ஃப்னா ஃபார்ம்ஸ். ஸோ மெனி ஃபார்ம்ஸ், இன் மெனி ஃபார்ம்ஸ். ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமிங் டேர்மில் எப்படி சொல்லலாம்னா சேம் மெத்தட் வித் டிஃப்ரெண்ட் பிஹேவியர். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் மெத்தடை க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே மல்டிபிள் மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் எல்லாமே வித் சேம் நேமில் இருக்குது, ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட்டான பிஹேவியரை பண்ண போகுது. ஸோ அதுதான் வந்து பாலிமார்ஃபிசம். நம்மக்கிட்ட ரெண்டு மெத்தட் இருக்குது, ரெண்டு மெத்தடுக்குமே ஒரே நேம் தான், ஆனால் அந்த ரெண்டு வேறு வேறு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதுதான் வந்து பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம், இன்னொன்று ரன் டைம் பாலிமார்ஃபிசம். இந்த கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங்னா ஒன்றுமே இல்லை, அதாவது இப்போ ரெண்டு மெத்தடு க்ரியேட் பண்ணுற போகிறோன்னா ரெண்டு மெத்தடுமே சேம் நேமில் தான் இருக்க போகுது, ஆனால் அதுக்குள்ளே பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் மெத்தடை ரன் பண்ணுறப்போ ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் செகண்ட் மெத்தடை ரன் பண்ணும்போது 3 ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவேன். ஸோ அங்கே வந்து சேம் மெத்தட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஆனால் பைத்தானில் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்கிறது நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பைத்தானில் நம்ம ரெண்டு மெத்தடை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செகண்டாக க்ரியேட் பண்ணுற மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிடும். அதாவது ரெண்டு மெத்தட் ஒரே பேரில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செகண்டாக க்ரியேட் பண்ணுற மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுற போது நம்மளுக்கு செகண்ட் மெத்தட் மட்டும் தான் ரன் ஆகும், ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்மளுக்கு ரன் ஆகாது. அதை கன்சிடரே பண்ணாது பைத்தான். ஸோ பைத்தானில் மெத்தட் ஓவர்லோடிங் வந்து இம்பாசிபிள். இதே ரன் டைம் எடுத்துக்கிட்டோம்னா அச்சீவ்டு பை ஓவர் ரைடிங். ஸோ ஓவர் ரைடிங்னா நம்ம முன்னவே பார்த்த மாதிரி பேரண்ட் கிளாஸில் இருக்கிற அதே மெத்தடை நம்ம சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ரைடிங். So parent class already has a method, child class creates the same method again. So அதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்ரைடிங். ஸோ மெத்தட் ஓவர்ரைடிங் யூஸ் பண்ணி எப்படி பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் வழியாக பார்க்கலாம். ஸோ நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணால் எனக்கு வீடியோ டைம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஆல்ரெடி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கிளாஸ் அனிமல், இப்போது நான் ஒரு அனிமல்ன்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அனிமலுக்குள்ளே நான் ஸ்பீக் அப்படின்னு ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததான் நான் டாக் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டாக் வந்து அனிமலை இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ஓவர் ரைடிங் அப்படின்றது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா நம்மளால் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து மெத்தட் ஓவர் லோடிங் ஆகிடும். அதனால் நம்மளால் பைத்தான் மெத்தட் ஓவர்லோடிங் பண்ண முடியாது. ஸோ மெத்தட் ரைடிங் அச்சீவ் பண்ணால் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்க போது, இன்னொரு சைல்டு கிளாஸ் இருக்க போது, அந்த பேரண்ட் கிளாஸில் இருக்க அதே மெத்தடை நம்ம சைல்டு கிளாஸில் மறுபடியும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ன்ற பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஸ்பீக்குன்ற மெத்தடை டாக்ன்ற சைல்டு கிளாஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து சேம் மெத்தட் தான், ஸ்பீக்குன்றது சேம் மெத்தட், இங்கேயும் ஸ்பீக்குன்றது அதே மெத்தட் தான், ஆனால் இங்கே என்ன போகுதுன்னா டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இந்த ஸ்பீக்குன்ற மெத்தட் என்ன பண்ணணும்னா அனிமல் மேக்ஸ் ஏ சவுண்ட் அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்க போகுது. ஆனால் இங்கே இருக்கிற அவுட்புட் வந்து என்னென்னா டாக் பாக்ஸ். ஸோ டாக்ன்ற கிளாஸில் இருக்க மெத்தட் வந்து வேறு அவுட்புட் கொடுக்க போகுது, அனிமல்ன்ற கிளாஸில் இருக்க மெத்தட் வந்து வேறு அவுட்புட் கொடுக்க போகுது, ஆனால் ரெண்டுமே சேம் மெத்தட். ஸோ அடுத்து நான் இன்னொரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் கேட் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே. கேட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே மறுபடியும் ஸ்பீக்குன்ற அதே மெத்தட், பேரண்ட் கிளாஸில் என்ன மெத்தட் பண்ணியிருக்குமோ அதே மெத்தட். ஏன்னா கிளாஸ்ன்ற அனிமலும் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ன்ற பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாகுக்கும் கேட்டுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாக் அண்ட் கேட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ டாக் டாட் ஸ்பீக்குன்னா இது எந்த மெத்தடை நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும் அப்படின்னா நேராக டாக் கிளாஸுக்கு போகும். ஸோ டாக் கிளாஸில் இருக்கிற ஸ்பீக் மெத்தட், ஸோ அதுக்கான அவுட்புட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன டாக் பாக்ஸ். ஸோ அடுத்ததாக கேட் டாட் ஸ்பீக்கு எங்கே போகும்னா கேட்டுங்கிற அனிமலுக்குள்ளே இருக்கிற கேட் டாட் ஸ்பீக். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து கேட் மியூஸ்
அப்படின்னு வரும். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து 2 சைல்டு கிளாஸ் இருக்கிறதுனால நம்மளால் ரைட் பண்ண முடியும். இதே மல்டிபிள் சைல்டு கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்க அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அனிமலில் எனக்கு ஸ்பீக்குன்ற ஒரு மெத்தட் இருக்குது. நான் க்ரியேட் பண்ண போகிறேன் 100 அனிமல்லையும் என்னால் ஸ்பீக்குன்ற ஒரு மெத்தட் கொடுக்கணும் அப்படின்னா நான் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி நான் பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, இதே வந்து இந்த கிளாஸில் பேரண்ட் கிளாஸில் வந்து டெஃப் ஸ்பீக்கர், அதுக்கப்புறமா டெஃப் வாக், டெஃப் ரைடு, டெஃப் ஸோ சம்திங் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த எல்லா மெத்தடுமே நான் சைல்டு கிளாஸ்லேயும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னால் அதாவது ஓவர் ரைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது திரும்ப. ஸோ அதனால் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இதே இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி பாலிமார்ஃபிசம் நம்ம யூஸ் பண்ணலான்னா என்ன ஆகும்னா, இங்கே எனக்கு அனிமல் கிளாஸ்லேயும் ஸ்பீக்குன்ற மெத்தட் வேணும், அதோடைய சைல்டு கிளாஸ்லேயும் ஸ்பீக்குன்ற மெத்தட் வேணும்னா ஒருவேளை பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ண முடியல நம்மளால் இந்த ஸ்பீக்குன்ற மெத்தடை க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா சேம் மெத்தடாக இருக்கிறதுனால பைத்தன் எக்ஸிக்யூஷன் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் நம்ம வந்து சேம் மெத்தட் நேமில் இருக்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் பாலிமார்ஃபிசம்ன்ற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா ஓவர் ரைடு மூலயமா, அதாவது நம்ம இந்த டாகுன்ற ஆப்ஜெக்ட் வச்சு கூப்பிட்றப்போ இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. அதே கேட்டுன்ற ஆப்ஜெக்ட் வச்சு கூப்பிட்றப்போ நம்மளுக்கு இந்த மெத்தட் இந்த அவுட்புட் வந்து வருது. ஸோ பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடை வந்து நம்ம கூப்பிட்ற ஆப்ஜெக்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாலிமார்ஃபிசம் யூஸிங் மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ அடுத்து தான் நம்ம என்னங்க பண்ணலான்னா ஆப்ரேட்டர் பாலிமார்ஃபிசம். ஸோ இது வந்து ஜென்ரலாக பாலிமார்ஃபிசம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ பாலிமார்ஃபிசம்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் என்ன, இங்கே ப்ளஸ், இங்கே ஆப்ரேட்டர் என்ன, இதுவும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். ஆனால் இதெல்லாம் ஒரே ஃபங்க்ஷனை பண்ண போதானா? இல்லை, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பண்ண போகுது. ஸோ இங்கே 5 + 10 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஒன்றா 2 இன்டீஜரை ஆட் பண்ண போகுது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுது, அது அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அரித்மெட்டிக் அடிஷன். இதே 2 ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா அது என்ன பண்ணுது, கன்காட்டினேஷன், அதாவது 2 ஸ்ட்ரிங்கை ஒன்றா சேர்க்க போகுது. ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து பைத்தான் அப்படின்னு வரும். ஸோ 2 வேர்ட்ஸை ஜாயின் பண்ண போகுது. இதே வந்து 2 லிஸ்ட்டை நான் ஜாயின் பண்ண போகிறேன்னா ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட்டாக கொடுக்க போகுது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் பாலிமார்ஃபிசம். ஸோ ஒரே ஆப்ரேட்டர் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் அது பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டக் டைப்பிங். டக் டைப்பிங்கிறது பைத்தானில் ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். அது இதில் வருதுன்னா பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசமில் டக் டைப்பிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இந்த டக் டைப்பிங் என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, இஃப் இட் வாக்ஸ் லைக் அ டக் அண்ட் குவாக்ஸ் லைக் அ டக் இட் மஸ்ட் பி அ டக். ஸோ இதுதான் வந்து டக் டைப்பிங்கில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட். அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் பண்ணுறப்ப என்ன யூஸ் பண்ணுறோன்னா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடை சைல்டு கிளாஸில் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குறோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டக் டைப்பிங்கில் நம்ம எந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணல, மொத்தமாக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான கிளாஸ் இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு கிளாஸ் டாக்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ், கிளாஸ் ரோபோட்ன்றது டிஃப்ரெண்ட் கிளாஸ், பர்சன்ன்றது டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஸோ இதில் எந்த ஒரு கிளாஸுமே இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணலை. அதனால் அந்த பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடை இதனால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே மெத்தட் ஓவர் ரைடிங் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே கிளாஸ் டாகில் நான் ஸ்பீக் அப்படின்ற ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன், ரோபோலையும் ஸ்பீக்குன்ற மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன், அப்புறமா பர்சன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்குது. அந்த 3 டிஃப்ரெண்ட் கிளாஸ்லேயும் சேம் மெத்தட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் இருக்குது, ஆனால் இந்த சேம் மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை பிஹேவ் பண்ண போகுது. ஸோ இந்த ஸ்பீக்குன்ற மெத்தட் வந்து டாகுக்கான அவுட்புட். ஸோ இந்த ஸ்பீக்குன்ற மெத்தடை பார்த்தீங்கன்னா ரோபோட் சேஸ் பீ அப்படின்னு ஒரு அவுட்புட் கொடுக்க போகுது. ஸோ இது வந்து ஹலோன்னு ஒரு அவுட்புட் கொடுக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா மெத்தட் ஒன்று தான், ஆனால் வேறு பிஹேவியர்ஸ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா எந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸுமே நம்ம க்ரியேட் பண்ணலை, அதனால் மெத்தட் ஓவர் ரைடிங் இங்கே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறோம். அதாவது ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் அந்த மெத்தட் இருக்குது. இஃப் அ பர்சன் கேன் ஸ்பீக்
he can speak. If a robot can speak, he can also speak. If a dog can speak, he can also speak. ஸோ இதில் வந்து என்னென்னா அது வந்து எந்த ஆப்ஜெக்ட் டைப் பண்ணுறதான் பார்க்கறதில்ல. ஸோ இது வந்து இப்போ அந்த மெத்தட் வந்து எந்த கிளாஸ் அதெல்லாம் பார்க்குறதில்ல. அந்த கிளாஸில் அந்த மெத்தட் இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அது வந்து சேம் மெத்தடாக இருக்கா, சேம் மெத்தட் நேமில் இருக்குன்றதெல்லாம் அது கண்டுக்காது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இஃப் அ டக் கேன் குவாக் இட் இஸ் அ டக். அது மாதிரி இந்த கிளாஸில் இந்த மெத்தட் இருந்துச்சுன்னா அதுக்கான அவுட்புட் வரப்போகுது. அது மாதிரி இந்த ரோபோட்ன்ற கிளாஸில் ஸ்பீக்குன்ற மெத்தட் இருந்துச்சுன்னா அதுக்கான அவுட்புட் வரப்போகுது. ஸோ நான் ரோபோட் டாட் ஸ்பீக்குன்னு கூப்பிட்றப்போ எனக்கு அதுக்கான அவுட்புட் வரப்போகுது. நான் வந்து பர்சன் டாட் ஸ்பீக்குன்னு கூப்பிட்றப்போ எனக்கு அதுக்கான அவுட்புட் வரப்போகுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட்டு 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாத்துலேயுமே ஒரே மெத்தடை நம்ம டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கோம். அடுத்ததாக டெஃப் மேக் சவுண்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் ஸ்பீக். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இப்போ மேக் சவுண்ட் டாக்னா டாகோட ஆப்ஜெக்டை இது ரெஃபர் பண்ணும். மேக் சவுண்ட் டாட் ரோபோட்னா ரோபோட்டோட ஆப்ஜெக்டை இது ரெஃபர் பண்ணும்போது. ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஓவர் ரைடிங்கும் டக் டைப்பிங் வந்து சேம் மாதிரி தெரியலாம், பட் தே ஆர் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட். ஸோ இன்னரிட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ அந்த பாலிமார்ஃபிசம் வேறு, டக் டைப்பிங் யூஸ் பண்ணுற நம்ம அச்சீவ் பண்ணுறது வேறு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங் ரெக்வயர்ஸ் இன்னரிட்டன்ஸ். டக் டைப்பிங் டஸ் நாட் ரெக்வயர் இன்னரிட்டன்ஸ். அப்புறமா வந்து சைல்டு கிளாஸ் ஓவர் ரைடு பேரண்ட் கிளாஸ் மெத்தட். ஸோ சைல்டு கிளாஸ்லேயும் பேரண்ட் கிளாஸ்லேயும் ஒரே மெத்தட் இருக்க போது அந்த மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ண போது சைல்டு கிளாஸ். இங்கே கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் கிளாஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கிளாஸ். எந்த ஒரு கிளாஸையும் இன்னொரு கிளாஸ் வந்து இன்னரிட் பண்ணல. ஸோ அடுத்ததான் வந்து பாலிமார்ஃபிசம் கம்ஸ் ஃப்ரம் த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஸோ பேரண்ட்டில் இருக்க மெத்தடை வந்து நான் வந்து இன்னரிட் பண்ணுறேன். ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் எ ரெக்வயர்டு மெத்தட். இப்போது நான் வந்து மேக் சவுண்ட் மேக் சவுண்ட் ஆஃப் டாக்னு கொடுக்குறேன்னா, டாகில் அந்த மெத்தட் இல்லை அப்படின்னா எனக்கு அவுட்புட் வராது. டாகில் அந்த மெத்தட் இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் வரும். ஸோ அது வந்து இஃப் அ டாக் கேன் மேக்ஸ் சவுண்ட் இட் கேன் மேக் சவுண்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கிளாஸில் அந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஸோ கம்ஸ் ஃப்ரம் ஹேவிங் த ரெக்வயர்டு மெத்தட். ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி ரெக்வயர்டு மெத்தட் அந்த கிளாஸில் இருந்தால் நம்மளுக்கு அவுட்புட் வந்துருக்குது. ஸோ பேஸ்டான இதுதான் ரொம்ப முக்கியம். பேஸ்டான இஸ் ஏ ரிலேஷன்ஷிப், பேஸ்டான கேன் டூ ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் டாக் இஸ் அன் அனிமல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ அனிமல் ஸ்பீக், டாக் ஸ்பீக், கேட் ஸ்பீக். இங்கே இது டாகும் கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அனிமலை இன்னரிட் பண்ணிது. ஸோ டாக் இஸ் ஏ அனிமல், கேட் இஸ் ஏ அனிமல். ஸோ இங்கே வந்து இஸ் ஏ ரிலேஷன்ஷிப் ஆக்ட் ஆகுது. இதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்டான கேன் டூ ரிலேஷன்ஷிப். இங்கே வேறு வேறு கிளாஸ். டாக் கேன் ஸ்பீக், ரோபோட் கேன் ஸ்பீக், பர்சன் கேன் ஆல்சோ ஸ்பீக். ஸோ இஃப் பர்சன் கேன் ஸ்பீக் இட் கிவ்ஸ் அவுட்புட். இப்போ வந்து டெஃப் ஸ்பீக்குன்ற ஃபங்க்ஷன் இங்கே இல்லைன்னா எ பர்சன் கான் ஸ்பீக். ஸோ அவுட்புட் வராது. ஸோ கேன் ஸ்பீக்குன்றதுனால இங்கே ரோபோட் கேன் ஸ்பீக்குன்னா ரோபோட் வந்து பேச போதா, அப்படி கிடையாது. கேன் ஸ்பீக்னா அந்த மெத்தட் அதில் இருக்கா இல்லையா அப்படின்றதான் மேட்ரு. ஸோ டாக் இஸ் அன் அனிமல். எக்ஸாம்பிள் டாக், ரோபோட் அண்ட் பர்சன் கேன் ஆல் ஸ்பீக். ஸோ ஆல் ஸ்பீக்னா ஸ்பீக் மெத்தட் இருக்குது அங்கே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் பாலிமார்ஃபிசம். ஸோ கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ரன் டைம் பாலிமார்ஃபிசம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அடுத்ததாக டக் டைப்பிங் பார்த்தோம், ஆப்ரேட்டர் பாலிமார்ஃபிசம் பார்த்தோம். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆப்ரேட்டர் பாலிமார்ஃபிசம். ஸோ அது வந்து நம்ம வந்து இப்போது ஒரே ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் வேலையை பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் பாலிமார்ஃபிசம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.